திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். பிடியதன் ஒருமை கொள்ளமிகு கரியது வடி கொடுத்தனபடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வரருளி நன்மிகு கொடை வடிவினர் பயில் வலி வலமுறை இறையே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஊழியர் கோன் பொழித்த புகலியர் கோன் கழல் போற்றி ஆழி விசை கல் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமல்லி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இன்று இறைவன் அருளால் திருமறைக்காடு தலத்தில் வீற்றிருக்கும் எம்பெருமான் வேதாரண்யேஸ்வரர் மறைக்காட்டு மணாளர் இரவி யாழை பழித்த முடியார் அவர்களுடைய ஆசீர்வாதத்தால் அப்பர் அருள் நெறி மன்றத்தின் இந்த பதிகத்தினை முதலாம் திருமுறையில் 22ஆம் பதிகமாக அமைந்துள்ள திருமறைக்காடு தலத்தில் இருக்கும் பெருமானை ஞான சம்பந்தர் பெருமான் பாடிய திருமுறையை சிந்திக்க அருள் கிடைத்திருக்கிறது. திருச்சிற்றம்பலம். இந்த திருமறைக்காடு அப்படின்னாக்கா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட், பழைய தஞ்சாவூர், இப்போ நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட். இது வேதாரண்யம் அந்த கோடியாக்கரை அந்த மூலையில் இருக்கு. இதுக்கு இப்போது வழி ரெண்டு வழி இருக்கு. ஒன்று வருத்தநாடு வழியா தஞ்சாவூர் வழியா போகலாம், இன்னொன்று பட்டுக்கோட்டை வழியா, இன்னொன்று திருத்துறைப்பூண்டி போகலாம். சென்னையிலேருந்து போறவங்களுக்கு திருத்துறைப்பூண்டி வழியா போறது உத்தமம். இந்த இரவர் திருப்பெயர் வேதாரண்யேஸ்வரர் மறைக்காட்டு மணாளர் இரு பெயர் உண்டு. இறைவியின் பெயர் யாழை பழித்த மொழியாள். அப்படின்னா அம்மா பேசுறது யாழையே பழிக்கலாமா? யாழை ஒரு இனிமையான தமிழ் இசைக்கருவி, அதையே படிக்கலாமா? அந்த அளவுக்கு அம்மாவோட பேச்சு ஒலி இருக்குமா. தீர்த்தம் வேத தீர்த்தம். கடல் துறையும் ஒரு தீர்த்தத்தில் இருக்கு. மணிகர்ணிகை தேவபூஷணம். இந்த ஆலயத்தில் வழிபட்டவங்க யார் யார் அப்படின்னாக்கா ஞான சம்பந்தர் பெருமான், அப்பர் பெருமான், திரு நம்பியாரூர் பெருமான், திரு சேரமான் பெருமாள் நாயனார், திரு நக்கீர தேவ நாயனார், திரு கபில தேவ நாயனார், திரு பரணதேவ நாயனார், திரு பட்டினத்து பிள்ளையார் அவர்கள், திரு நம்பியாண்டார் நம்பி அவர்கள், திரு சேக்கிழார் பெருமான். வேதங்களும் வழிபட்டிருக்காங்க, 4 வேதங்களும். திரு இராமர், அகத்திய முனிவர், முசுகுந்த சக்கரவர்த்தி, கௌதமர், விஸ்வாமித்திரர், வசிஷ்டர், நாரதர், வீரமன், கங்கை, காவிரி முதலியோர். அந்த அளவுக்கு இது ரொம்ப பழமையான ஆலயம். அது இல்லாமல் எல்லாரும் வழிபட்ட ஒரு தலம், ரொம்ப விசேஷமான தலம். எதனால் விசேஷம்னா அந்த தலத்தோட பெருமையை பார்க்கும்போது இந்த பேர் எப்படி வந்தது? திருமறைக்காடு அப்படிங்கிறதுக்கு 2-3 பேர் இருக்கு. ஒன்று வேதாரண்யம், அதாவது காட்டில் வேதங்கள் இறைவனை வழிபட்டதுனால வேதாரண்யம். ஆரண்யம்ன்றது காடு, வேதங்கள் வழிபட்டதுனால வேதாரண்யம். இன்று அந்த பேர்ல தான் இருக்கு. வேதவனம்னு ஒரு பேரும் உண்டு. வேதவனம்னாக்கா அதே போலதான், வேதங்கள்
வந்து வழிபட்ட காட்டு உள்ள இருக்கிற பெருமான். இந்த வேதவனமேனு பாடல் வந்து திருஞான சம்பந்தர் பெருமான் சாதாரி பண்ணில் பாடியிருக்கிறாங்க, 3ஆம் திருமுறையில். இப்போ வேதங்கள் வந்து வழிபட்டதுனால இந்த தலத்துக்கு வேதாரண்யம், வேதவனம், திருமறைக்காடு என்ற பேர் இருக்கு. அகத்தியர் பெருமானுக்கு சிவபெருமான் திருமண காட்சியை நல்கிய பல திருத்தலத்தில் இது ஒன்று. நல்லூர், சென்னையில் இருக்க திருவேற்காடு, இதெல்லாம இன்னும் 2-3 கோயில் இருக்கு. அதில் அகத்திய முனிவருக்கு திருமண காட்சி நல்கிய திருத்தலம் இந்த வேதாரண்யம். இதுக்கு ஒரு புராண இது இருக்கு. வேதங்கள் பாடி முடித்தவன, வேதங்கள் வந்து வழிபட்டவன, அவங்க வந்த நுழைவாயில தேவ ரகசியமாக இருக்குது. அது வந்து அவங்க மூடிட்டு போயிட்டாங்க. அதை வந்து அந்த கதவை வந்து நாவுக்கரசர் பெருமான் திறந்ததாக மறுபடியும் ஞான சம்பந்தர் பெருமான் பாடல் திருமுறை பாடி மூடியிருக்காங்க. 2 பேரோட திருமுறையும் இருக்கு. அது இல்லாமல் ராமர் வந்து வழிபட்டது வந்து ராவணை கொன்ற பழி போகணுன்றதுக்காக இங்கே பக்கத்தில் இருக்க கோடிக்கரைன்னு நம்பியாரூர் பெருமான் ஒரு பாடல் பாடியிருக்காங்க. ராமர் வந்து வழிபட்ட ஒரு தலமாகவும் கருதப்படுகிறது. அப்புறம் இந்த கோயிலில் வந்து எரியும் விளக்கில் வந்து நெய்யை உண்ணுவதற்கு வந்த எலி வந்து அது சாப்பிடும்போது அந்த அணையிற நிலைமையில இருந்த விளக்கு வந்து தூண்டி எரிந்ததால மறுபிறவில மாவாலி சக்கரவர்த்தியாக பிறந்து இந்த 3 லோகத்தையும் ஆண்டார். இதை வந்து நம்ம குறுக்கை தேவாரத்தில் திருநாவுக்கரசு பெருமான் வந்து பாடியிருக்கிறாங்க. 8வது பாடலாக இருக்கிறது. நிறைமறை காடு தன்னில் ஈண்டெறி தீபம் தன்னை கரை நிறத்து எளிதன் மூக்கு சுட்டிட கனன்று தூண்ட நிறை கடன் மண்ணும் விண்ணும் ஈண்டவான் உலகம் எல்லாம் குறைவர கொடுப்பர் போலும் குறுக்கை வீரட்ட நாரி. திருச்சிட்டோம். இந்த திருநெரிசை பண்ணல பாடியிருக்கிறாங்க திருநாவுக்கரசர் பெருமான். அதாவது இந்த எலிக்கு மறுபிறப்புல வந்து 3 கடலால் சூழப்பட்ட இந்த உலகம், தேவர் உலகம், நீண்ட மேல் உலகங்கள் எல்லாத்தையும் ஆடுற ஒரு வல்லமையை பெருமான் அருள் புரிஞ்சாரா அந்த விளக்க தூண்டினாங்க. இது இல்லாம முசுகுந்த சக்கரவர்த்தி, அது ஒரு பெரிய நீண்ட புராணம் இருக்கு. தியாகேச பெருமானை எழுப்பினார் இல்லையா, அந்த 7 லிங்கம், அதுல ஒரு லிங்கம் வந்து இந்த தலத்தில் இருக்கு. அந்த தியாகரோட பேர் வந்து புவன விடங்கர். நடனம் வந்து ஹம்ச நடனம். மேனி வந்து மரகத மேனி. ஆசனம் ரத்தின சிம்மாசனம். அப்புறம் திருவிளையாடற் புராணம் அருளிய பரஞ்சோதி முனிவர் அவதார தலம் இது. அவரே வந்து இந்த தல புராணத்தை நிர்மாணிச்சிருக்கார், எழுதியிருக்கார். இதுக்கு முன்னாடி சொன்னாப்புல திருப்புகலூர்ல ஞான சம்பந்தர் பெருமானும் திருநாவுக்கரசர் பெருமானும் சந்தித்து கொண்ட பிறகு திருவிழம்பழலை போயிட்டு அதுக்கப்புறம் பல தலங்களுக்கு வந்துட்டு இங்க திருமுறைக்காடு வந்து அடைகிறாங்க. இங்க வந்து அடைஞ்சவன அந்த ஊர்ல இருக்கிற பெருமக்கள் அவங்களுக்கு நல்ல மரியாதை நிமித்தமா எல்லாத்தையும் செஞ்சுட்டு உள்ள வரும்போது வேதங்கள் காப்பிட்டு திருக்காப்பிட்டு இருக்கிறத அவங்களுக்கு சொன்னாங்க. அது அவங்க சொல்லிட்டு இந்த வழியா வேதங்கள் நுழைஞ்ச வழியா போக முடியறதில்லை. அதனால வழிபாட்டுக்கு எப்பவுமே திட்டி வாசல் பக்கத்தில் இருக்கிற வாசல் வழியா சென்று இறைவனை வழிபடுகிறோம் அப்படின்னு ஒரு சொன்னாங்க. இது எங்க கொடுத்துருக்குன்னா பெரிய புராணத்துல அருமறைகள் திரு காப்பு செய்து வைத்த அக்கதவம் திறந்திட அம்மறைகள் போதும் பெருகிய அன்புடை அடியார் அணைந்து நீக்க
பேராமையினால் அன்று முதலாக பிள்ளை ஒரு புடை ஓர் வாயில் அமைத்து ஒழுகும் தன்மை உள்ளபடி கேட்டருளி உயர்ந்த சண்பை திருமறையோர் தலைவர் ஏற்பெய்தி நின்று திருநாவுக்கரசருக்கு செப்புகின்றார். இதை கேட்டவன திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் பெருமான் என்ன சொல்றாங்க, திருநாவுக்கரசர் பெருமான் கிட்ட நீங்க எப்படியாச்சும் பெருமான் கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த திருக்கதவமை திறக்க திருக்கராவில் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னதற்காக திருநாவுக்கரசர் பெருமான் அதுதான் திருஞான சம்பந்தரோட வேண்டுதலாக இருந்தாக்கா அது அப்படியே நடத்துறேன்னு சொல்லி அவங்க சன்னதிக்கு நேராக போய் பாடுறாங்க. இது எங்கே வருதுன்னா அதே பெரிய புராணத்தில் அப்பரே வேத வனத்தைய தம்மை அபிமுக திருவாயில் திறந்து புக்கே எப்பரிசும் நாம் இறைஞ்ச வேண்டும் நீரே வாயில் திருக்காப்பு நீங்குமாறு மெய்ப்பொருள் வண்டமிழ் பாடி அருளும் என்ன விலங்கு மொழி வேந்தரது மேற்கொண்டு என்னை இப்பரிசு நீரருளி செய்தீராலாகில் இது செய்வேன் என பதிகம் எடுத்து பாட அப்படின்னு கேட்டு கொண்டபடியால் திருநாவுக்கரசர் பெருமான் 5வது திருமுறையில் இருக்கிற ஒரு பதிகம். இந்த பாடல் பாடி இந்த பதிகத்தினை பாடி 11வது பாடல் பாடும்போது பெருமான் திருக்கதவு திறந்தாண்டார். திருமுறையில் குறிப்பிட்டப்பட்டது. பண்ணின் நேர்மொழியாள் உமை பங்கரோ மண்ணினார் பலம் செய் மறை காடரோ கண்ணினால் உமை காண கதவினை திண்ணமாக திறந்து அருள் செய்மினே. திருச்சிற்றம்பலம். இது முதல் பாடலாக அந்த பதிகத்தில் ஆரம்பிச்சு 5வது திருமுறையில் இருக்கு. 10வது பாடல் 10வது பதிகம். இதுக்கப்புறம் இந்த 11வது பாடல் பாடும்போது பெருமான் அந்த திருக்கதவை தொடர்ந்து திறந்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஞான சம்பந்தர் பெருமான் ஒரு திருமுறை பாடி இது 2ஆம் திருமுறையில் இருக்கு. இந்தளப்பணி சதுரம் திருச்சிற்றம்பலம். சதுரம் மறைத்தான் துதி செய்து வணங்கும் மதுரம் பொழில் சூழ் மறை காட்டுரை மைந்தா இது நன்கிறைவை தருள் செய்க எனக்கு உன் கதவம் திருக்காப்பு கொள்ளும் கருத்தாலே. திருச்சிற்றம்பலம். அது இந்த பதிகத்தை பாடி முதல் பாடல் பாடும்போது கதவம் 2 கதவும் காப்பிட்டுக் கொள்ளுது. ஞான சம்பந்தர் பெருமான் வேண்டியபடியாக. ஸோ இது ஒரு தலத்தோடது, இந்த தலத்துக்கான ஒரு பெருமை. அதுக்கப்புறம் இந்த பதிகத்திலேருந்து தான் ஞான சம்பந்தர் பெருமான் இந்த தலத்திலேருந்து தான் அவங்க மதுரைக்கு போறாங்க. பாண்டி நாட்டு அரசு மங்கையர்க்கரசி தாயார் அவங்க பாண்டி நாடு வர வேண்டும் ஞான சம்பந்தர் பெருமான் அழைப்பை விடுத்ததுனால அதுக்காக திருநாவுக்கரசர் பெருமான்கிட்ட உத்தரவு கேட்க சமணர்களோட கொடுந்தொழில் நிறைய இருக்கு, நாளும் கொழும் சரியாக இல்லை அப்படின்னும் போது கோளாறு பதிகம் பாடின ஒரு தலம். இவ்வளவு பெருமைகள் அடியேனுக்கு உணர்த்தப்பட்ட பெருமைகளை கூறியிருக்கிறேன். இன்னும் பல இருக்கலாம். குறிச்சிட்டாங்க. இப்போது நம்ம இந்த பதிகத்துக்கு போவோம். இது ஞான சம்பந்தர் பெருமான் நட்டப்பாடையில் பாடியிருக்கிறாங்க. இது நட்டப்பாடையில் திருவிராகம் அப்படிங்கிற ஒரு முறையில் வரும் கட்டளை. இந்த திருவிராகத்துக்கு என்ன அப்படி சொல்றாங்க அப்படின்னாக்கா, இந்த அதாவது ஒரு வகைப்பட்ட செய்யுள்னால வழிமொழி திரு
வீராக பதிகம் அப்படின்றாங்க. 4 பாடல் பாடியிருக்கிறாங்க 4 தளத்துல. இது எப்படி அப்படின்னாக்கா என்ன வகையை சேருதுன்னா முடியியல் எனப்படும் ராகத்தால் நடத்தல் அப்படின்றாங்க. இந்த இது முடிகியல்னா முன்னாடி பின்னாடி வராப்புல அந்த ஒலி ஒரே சீரா வரும், பின்னாடி வராப்புல ஒரு ஒலி வரும். இது நார்மலா ராகம் கலிப்பாவில் ஒரு உருவாக இருக்கிறது. முக்கியமாக இலக்கணத்துல தெரியும் விளச்சீர்களே விரவி வரும். இது ஏற்ற இறக்கம் இல்லாம ஒலி அளவை இந்த பாட்டிலேயே மாறி மாறி வருதுதான் இந்த திருவிராகம் கட்டளை. இந்த நட்டப்பாடை ஜெனரலா இப்போ கர்நாடக சங்கீதத்துல முதல்ல கம்பீர நாட்டையும் சொல்றாங்க. ராகம் கர்நாடக ராகம். இந்த கம்பீராக மங்களகனமான ஒரு ராகம். திருமணத்துல ஏதோ ஒரு கோயில்ல ஒரு விழா ஆரம்பிக்குதுன்னா முதல் ராகமா பாடக்கூடிய ஒரு ராகம் நட்டப்பாடு, கம்பீர நாட்டை. இவ்வளவு ஒரு உயர்ந்த அந்த தளத்துக்கான உயர்வு மட்டும் இல்லாம இந்த பாடல்களோட பண்ணும் இந்த பதிகத்தின் பண்ணும் உயர்ந்ததாக நமக்கு ஞான சம்பந்தர் பெருமான் அருளியிருக்காங்க. இப்போ முதல் பாடலை நாம் சிந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம். சிலை தன்னை நடுவிடை நிறுவியோ சினமல்லி அறவது கொடுத்திவி தலமலி சுரர் அசுரர்கள் ஒலி சலசல கடல் கடை குடிமிகு கொலைமலிவிடம் எழ அவர் உடல் குலையராது நுகர்பவன் எழில் மலை மலி மதில் புடை தழுவிய மறைவனம் அமர்தரு பரமனே. திருச்சிற்றம்பலம். இப்போது இந்த பாடலின் பொருளை நாம் பார்ப்போம். சிலைதனை நடுவிடை நிறுவி, அதாவது இந்த 4 வரி அது 8 வரியா மடக்கி இருக்கும் புத்தகத்துல. முதல் வரியை 2ஆகவும், 2வது வரியை 2ஆகவும், ஒவ்வொரு வரியும் 2ஆகவும் பிரிச்சிருப்போம். சிலை தனை நடுவிடை நிறுவி அப்படின்னா சிலைன்றது இந்த இடத்துல எதை குறிக்குதுன்னா மந்திரமலையை கூறுது. இது என்னன்னாக்க இந்த பதிகத்தை பெருமானுடைய கருணையை குறிக்கும் பாடு. விடம் உண்டு உலகத்தை காத்து தேவர்களை காத்து ரட்சித்த பெருமானுடைய ஒரு வீர செயலையும் கருணையையும் குறிக்கும் ஒரு பாடலாக பாடியிருக்கிறாங்க. சிலை அப்படின்றது மந்திரமலையை குறிக்குது. இந்த 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 சிலை இந்த மந்திரமலைய மத்தாக நடுவில் இருத்தி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சிலை தன்னை நடுவிடை நிறுவி அப்படின்னு மத்தாக நிறுத்தி ஓர் சினம்மலி அறவது கொடு, இப்படிதான் நம்ம பிரிக்கணும். நிறுவி ஓர் பாடல் வந்தாலும் ஓர் சினம்மலி அறவது கொடு. சினமிக்க ஒப்பற்ற வாசகி இந்த பாம்பை கயிறா திரிக்கிறாங்க. யாரு? தேவர்கள் ஒரு பக்கம், அசுரர்கள் ஒரு பக்கம். அது அடுத்த வரியில் சினமிக்க ஒப்பற்ற வாசுகி பாம்பை கயிறாக கொண்டிருக்காங்க. ஓர் சினம்மலி அறவது கொடு. 2வது வரியிலையும் 3வது வரியிலையும் கொஞ்சம் சேர்ந்து வரும். திவிதலம் மலி சுரர் அசுரர்கள். திவிதலம்னா ஸ்வர்க்கம், ஸ்வர்க்கத்துல இருக்கிற தேவர்கள். திவிதலம் மலி சுரர் அசுரர்கள், குண்டார் பக்கம் அசுரர்கள், அவங்க அங்க இல்ல. திவிதலம் ஸ்வர்க்கம், விண்ணுலகில் வாழும் தேவர்களும், அப்புறம் மற்றும் அசுரர்களும். ஒலி சல சல கடல் கடை ஒளி. அந்த வாசுகி பாம்பை மந்திரமலையை மத்தா வச்சுக்கிட்டு வாசுகி பாம்பு கயிறாக பிரித்து கொண்டு ஒரு பக்கம் தேவர்களும் ஒரு பக்கம் அசுரர்களும் கடையறாங்க. அந்த கடையும் போது வர சத்தம் அதையும் ஞான சம்பந்தர் பெருமான் பாடியிருக்காங்க. சல சல கடல் கடை ஒளி. அந்த மத்தைய சலசலன்னு எது வருதுனாக்கா உண்டாகும் ஒலி குறிப்பு எங்க? கடல்ல. அடுத்த வரியில அந்த முதல் வரியிலையும் 2வது வரியிலும் பிரிச்சுக்கணும். மிகு கொலை மலி விடம் விழ அப்படின்னு. அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த அவங்க கடையும் போது அந்த வாசுகி பாம்புல இருந்த ஒரு விடம், கொல்லும் தன்மை வாய்ந்த ஆலகால விடம்
அக்கடலில் தோன்ற, அந்த கடல்ல தோன்றும். அவர் உடல் குலை தர அது நுகர்பவர். இத பார்க்கிற தேவர்களுக்கு நடுக்கம் வருது. அவங்க அவங்க அந்த இதை விட்டுட்டு அஞ்சு எல்லாம் ஆலகால விஷயம் உலகத்தையே அழிச்சிரும். எல்லா மூன்று உலகங்கள் எல்லாத்தையும் அழிச்சிரும். அண்ட சராசரங்கள் அழிக்கும்ன்றதுனால அவங்க அஞ்சு சிவபெருமான் கிட்ட ஓடுறாங்க. அவர் உடல் குலை தர அது நுகர்பவர். யார்கிட்ட ஓட முடியும்? சிவபெருமான் கிட்ட போய் காப்பாத்துறதுக்கு கேட்கிறாங்க. அப்ப அருளியது யார்? நுகர்பவர். நுகர்ந்து அந்த விடத்தை நுகர்ந்து எழில் மலை மலி மதில் குடை தழுவிய மறைவனம் அமர்த்தது பரம். இந்த எல்லாம் இது எப்படி இருக்கு மறைவனம் அப்படின்னா, அழகிய மலை போன்ற மதில்களால், அதாவது அந்த பெரிய மதில்களால் செல்வ சீமான்கள் வாழ்ந்த ஒரு ஊர் இருந்திருக்கு திருமறைக்காடு. அந்த மலையை போல இருந்ததா மதில்கள். அதுல சூழப்பட்ட, அந்த ஊர்ல சூழப்பட்ட மறைவனத்தில், எங்க காட்டுல, எந்த காடு? வேதவனம். வேதங்கள் வழிபட்ட பெருமான் யாருன்னாக்கா இந்த விடத்தை உண்ட பெருமான் அப்படின்னு திருஞான சம்பந்தர் பெருமான் இங்க பதிவிடுறாங்க. அதனால நமக்கு ஒண்ணு தெரியுது என்னன்னா, இந்த தலத்துக்கு நம்ம பெருமானை போய் வழிபட்டு வந்தோம்னா அவரோட கருணையும் அவரோட அருளையும் நாம் பெறலாம். நமக்கு வர கஷ்டங்கள் எல்லாம் நமக்கு நடுக்கிறாப்புல இருந்தாலும் பெருமானை அதை சுமூகமா சந்தோஷமா தீர்த்து வைப்பாங்கன்ற ஒரு குறிப்பை இங்க நமக்கு சொன்னதா எடுத்துக்கலாம். திருச்சிட்டம்பலம். இரண்டாவது பாடல். கரம் முதலிய அவை அவம் அவை கடுவிட அறவது கொடுவரு வரன்முறை அணி தரும் அவன் அடல் வலிமிகு புலியதழ் உடையினன் இரவல துயர்கெடு வகை நினை இமையவர் புறம் எழில் பெற வளர் மரம் நிகர் கொடை மனிதர்கள் பயில் மறைவனம் அமர்த்தது பரமனே. பிரிச்சுட்டான். இப்போது நம்ம பிரித்துட்டு பாடலை பிரிச்சு அதுக்கான பொருளை பார்ப்போம். கரம் முதலிய அவை யவம் அவை கடுவிட அறவது கொடுவரு வரன்முறை அணி தரும் அவர். கரம்னா நமக்கு தெரியும், கை. கடுவிட அறவது கொடு, கொடிய விடப்பாம்பை பெருமான ரொம்ப விஷம் வாய்ந்த பாம்பு. வரன்முறை அணி தரும் அவன், முறையாக அவர் அலங்காரம் பண்ணி இருக்கிறாராம். எதை? பாம்பை. அது கூட ஏனோ தானல, இந்த கையில முறையா, இங்க கங்கனை மட்டும் ஒரு பாம்பு, விரல்ல ஒரு பாம்பு, கையில ஒரு பாம்பு, தோல்ல ஒரு பாம்பு, முறையா பெருமான் வச்சிருக்கிறார். இத ஞான சம்பந்தர் பெருமான் இந்த பாட்டு. கைகள் முதலிய அவயங்களில் கொடிய விடம், சாதாரண விஷயம்லாம் இல்ல, கொடிய விடம் பாம்புகளை பெருமான் அழகா பூட்டி இருக்கிறார். வளை கேயூரம் முதலிய அணி செய்து கொள்பவனும் அப்படின்னு இது அவங்க குறிப்பிடுறாங்க. அடல் வலி, அடுத்தவர் அடல் வலி மிகு புலி அதழ் உடையினர். அடுத்தது கொலை தொழிலில் வன்மை மிக்க புலியோட வீரத்தை கலப்பிக்கிறாங்க. மிக்க புலியை கொன்று அதன் தோலை ஆடையாக அணிந்தவனாகிய பெருமானோட பெருமைகளை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஒரு இடத்துல கடும் விடம் உண்ட ஒரு பாம்புகளை கையில அணிகலன்களை முறையா அணிஞ்சிருக்கிறார் பெருமான். இரண்டாவது கொலையே தொழில் செய்யற ஒரு வல்லமை படைத்த புலிய தோலை உரிச்சு அதை ஆடையாக போட்டுக்கிறார். யாரு அப்படிங்கிறது அடுத்த 4 வரியில சொல்றாங்க. இரவல துயர்கெடு வகை நினை இமையவர் புறம் எழில் பெறவளர் மரம் நிகர் கொடை மனிதர்கள் பயில் மறைவனம் அமர்த்தரு பரமன். அதாவது வறுமை துயர் போக எல்லாரும் நினைக்கும் தேவர் உலகம் அழகு பெற வளரும் கற்பகம். இப்போ இதுல தேவலோகத்துல வறுமையே வராது. ஏன் அப்படின்னா எதை கேட்டாலும் கொடுக்குற ஒரு கற்பக மரம் இருக்கு. அதுபோல மறைக்காட்டுல வறுமையே இல்லாம எல்லாரும் மதில் போல
வீடை கட்டிட்டு சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னாக்கா, இந்த மறைவனாதர் அமர் பரமன் ஆவான் அப்படின்னு உறுதியா ஞான சம்பந்தர் பெருமான் சொல்றாங்க. யாருக்கா செல்வம் தேவைப்படுது, செல்வம் முறையாக கிடைக்கணும் அப்படின்னா இந்த தலத்துக்கு போய் இந்த பதிகத்தை பாடிட்டு வந்தோம்னா பெருமான் நிச்சயமாக திருமுறையின் அருளால் திருமுறையில் குறிப்பிட்ட போலபடி நமக்கும் கற்பக மரம் போல இப்போதும் கூட இருந்து செல்வத்தை தருவான் அப்படின்ற குறிப்பிட்டது ஒரு பாட்டு. ஏன்னா அமர் பரமன் ஆவான் அப்படின்றாங்க. இந்த பரமன் யார் அப்படின்னாக்கா, இவ்வளவு செல்வத்தை தேவருலகத்துக்கு எப்படி கற்பக விருட்சம் இருக்கோ அப்படி நமக்கு செல்வம், முறையான செல்வம் தேவை என்று போய் இந்த பதிகத்தை பாடிட்டு வந்தோம்னா கொடுக்கிற ஒரு பெருமான் யாருன்னா மறைக்காட்டு பெருமான் அப்படின்னு ஞான சம்பந்தர் பெருமான் உறுதியா சொல்றாங்க. மூணாவது பதிகம், இழை வளர் தரும் முல்லை மலை மகள் இனிதுரை தரும் எழில் உருவினன் முழையினின் மிகு துயில் உறும் மறி முசிவோடும் எழ முள்ளறியோடு எழு கழை நுக தரு கரி இரி தரு கைலையில் மலிபகம் இருள் உறும் மழை தவழ் தரு பொழில் நிலவியே மறைவனம் அமர் தரு பரமனே. திருச்சிற்றம்பலம். இப்போது முதல் வரியை பார்க்கலாம். அது மடக்கி இருக்குது. முதல் அந்த இரண்டாவது. இழை வளர் தரும் முலை மலை மகள் இனிதுரை தரும் எழில் உருவினர். இங்க அம்மாவை யாழை பழித்த முடியாது அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னாக்கா, அணிகலன்களை இவங்களும் முறையா பொருந்தி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அம்மாவை இடது பக்கமா வச்சிருக்கிற திருமேனி உடைய பெருமானை பாடுறாங்க. இழைனா ஆபரணம், இழை வளர் தரும் எழில் அழகு. எழில்னா அதுக்கு ஒரு அழகு, அழகுக்கு ஒரு இது. எழில் உருவினன் யார் அழகா இருக்காங்க? அம்மைய இடது பாகத்தை வச்சுட்டு பெருமான் அம்மையப்பராக அழகாக காட்சி தருவதாக ஞான சம்பந்தர் பெருமான் இந்த முதல் வரியில சொல்றாங்க. அடுத்தது, முழையின் மிகு துயில் உருமறி முசிவோடும் எழ முளறியோடு எழு கழை நுகர் தரு கரி இரி தரு கைலையில் மலிபவன். சரி, இந்த சிவபெருமான் அம்மையப்பராக காட்சி தராங்க. ரெண்டாவது கைலையில இருக்கிறாங்க. அதை எப்படி அவங்க வர்ணிக்கிறாங்க ஞான சம்பந்தர் பெருமான்னா, குகையில நல்லா உறங்கிட்டு இருக்குது சிங்கம். அதுக்கப்புறம் பசி வரும்போது அதோட வலிமையை பெற்று ஏஞ்சிருக்கு. ஆனா ஏஞ்சவன அந்த சீரிட்ட அந்த பசியில அந்த ஒரு களைப்பெல்லாம் போக தூங்கி ஏஞ்சிட்டு அந்த உறங்கிய சிங்கங்கள்ல வலிமை பெற்று மூரி அப்படிங்கிறாங்க. முசிவெடும் எழ முள்ளறியோடு எழு அப்படின்னா அப்படி ஒரு வேகத்துல எழுதுதான். எது? சிம்மம். முசிவோடும் எழ அப்படின்னாக்கா களைப்பு நீங்கி அப்படி ஒரு வேகத்துல எழுகிற சிம்மம். அந்த எழுற வேகத்தை பார்த்தவொடனே பாம்புகள் அங்க நிறைய கரும்புகள் சாப்பிட்டு இருக்கு. எங்க தாமரை குளம் இருக்கு, தாமரை மலர்களோடு வளர்ந்து செழிந்த அவர் குறிப்பிடுறாங்க அங்க முளரி அப்படின்றாங்க இல்லையா. முளரிக்கு அர்த்தம் இதான், கழை நுகர் தரு கரி இரி தரு கைலையில் மலிபவன். முழையினின் மிகு துயில் உறும் அரி சிம்மம் களைப்பு நீங்கி புசிவோடும் எழ முளரியோடு எழு. இந்த தாமரை கூட்டத்துல எழுந்து இருக்கிற கழை நகர் தரு கரி இரி தரு. கழை அப்படிங்கிறது கரும்புக்கு ஒரு மறுபெயர். அந்த கரும்பு சாப்பிட்டு இருக்கிற யானை பயப்படுதான், பயந்துட்டு ஓடுதான். எதை? இந்த சிங்கம் எழுந்திருக்கிறத பார்த்துட்டு. இவ்வளவு செழிப்பா வனத்துல இருக்கிற ஒரு செயலை குறிப்பிட்டு, பெருமையை குறிப்பிட்டு ஓடுகின்ற கைலை மலையில்
எழுந்தருள்கிறது யாரு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இவ்வளவு சிறப்புகளுடைய யாரு அப்படின்னா இந்த காட்டுல மறைவான காட்டுல இருக்கிற சிறப்புகள். கைலை மயிலில் எழுந்தருள்வன் இருள் உறும் மழை தவழ் தரு பொழில் நிலவிய மறைவனம் அமர் தரு பரமனே. எப்பொழுதுமே கரிய மேகங்கள் சூழ்ந்து இருக்கும் மறைவனத்தில் அமரும் பரமான் ஆவான் அப்படின்றாங்க. அதாவது கைலையில இருக்கிற பெருமான் நீங்க கைலைக்கு போய் பார்க்கணுன்றது கிடையாது. மறைக்காட்டு பெருமானை வழிபட்டீங்கன்னா இதே பெருமான் தான் கைலையில இருக்கிறதா நமக்கு குறிப்பிடுறாங்க ஞான சம்பந்தர் பெருமான். ஸோ யாரால கைலை யாத்திரை செல்ல முடியலன்னா அவங்க வருத்தப்படாம திருமறைக்காட்டு தலத்தை தரிசித்து அந்த பெருமானின் அருளை பெறலாம். இது ஞான சம்பந்தர் பெருமானை குறிப்பிடுறது. அதனால எப்போதுமே போய்க்காது. திருச்சிற்றம்பலம். நலம் 4வது பாடல பார்ப்போம். நலம் மிகு திரு இதழின் மலர் நகு தலையோடு கனகின் முகை பல சுர நதி படரபொடு மதி பொதி சடை முடி நன்மிகு தலம் நிலவிய மனிதர்களோடு தர்மம் முயல்தரும் மன்னிவர்கள் தம மலம் அறுபகை மன நினைதரு மறைவனம் அமர்தரு பரமனே. திருச்சிட்டோம். முதல் 2 பாடல்ல நம்ம பிரிச்சுக்கிட்டு அதுக்கான விளக்கத்தை பார்ப்போம். நலம் மிகு திரு இதழியின் மலர், மிகவும் பெருமை வாய்ந்த மலர். எது? பெருமானுக்கு அணிந்திருக்கிற கொன்றை மலர் குறிப்பிடுறாங்க. நகு தலையோடு கனகியின் முகை. திருச்சிட்டோம். இந்த பாடல்ல முதல்ல 2 வரியில இந்த அணிபவர்களுக்கு அணிபவர்களுக்கு கொன்றை மலர், கபாலம், ஊமத்தை, கங்கை நதி, படர்ற உடல் படர்ற கையில படர்ற அரபு பாம்பு, பிறை, இவற்றை எல்லாமே சூடி இருக்கிற சடைமுடி உடைய பெருமான் அப்படின்னு வர்ணிக்கிறாங்க. நலமிகு திரு இதழி இன்மலர் நகு தலையோடு கனகியின் முகை பல சுர நதி பட அரபு போடு மதி பொதி சடை முடியினர். இப்படி பெருமான் அணிந்திருக்கிற ஆபரணங்களை குறிப்பிடுறாங்க ஞான சம்பந்தர் பெருமான் முதல் 2 வரியில. அடுத்தது மிகு தலம் நிலவிய மனிதர்களோடு தவம் முயல் தரும் முனிவர்கள். இந்த உலகத்துல வாழும் பெரிய மனிதர்கள், அதாவது குணத்துல ஒழுக்கத்துல பெரிய மனிதர்கள், செல்வத்துல மட்டும் கிடையாது. எப்போதுமே பெருமானையே சிந்திக்கிற குணமுடைய பெரியோர்கள், தவம் சிந்தி பெருமான அடையணும்னு நினைக்கிற முனிவர்கள் வாழும் இடம் எது அப்படின்றது குறிப்பிடும். தம மலம் அறுவகை, தங்களுடைய ஒவ்வொரு தங்களுடைய மலம் அறுக்கிறது இருக்கு இல்லையா? கண்மம் மாயை, ஆணவம் கண்மம் மாயை, அது அழிப்பட தம மலம் அறுவகை மனம் நினை தரு மறைவனம் அமர் தரு பரமன். தன்னை வழிபட அவர்கள் யாரு? முனிவர்கள், தவம் செய்யறவங்க, ஒழுக்கமுடையவர்கள், பெருமானையே நினைச்சிட்டு இருக்கவங்க. யாரு இவங்களோட மலத்தை யார் அறுக்கிறது? இது போல நல்ல வரவங்களுக்கு நல்லதையே செய்யக்கூடிய, நலத்தை பெருக்கக்கூடிய கொன்றை மலர் அறிந்த பெருமான், கையில கபாலம் ஏந்திருக்கிற பெருமான், ஊமத்தை பூவை அணிந்திருக்கிற பெருமான், கங்கை நதியை தலையில சுற்றிருக்கிற பெருமான், அரவு கையில சுத்திக்கிட்டு படராரம் பிறைய அணிந்திருக்கிற பெருமான் செய்யறாராம், அருள் புரிகிறார் இவங்களுக்கு. அதாவது மலத்தை அறுத்து அவங்களுக்கு நற்கதியை நற்பலனை அளிக்கக்கூடிய பெருமான் எங்க இருக்கிறார் அப்படின்றது மறைவனம், மறைக்காட்டுல இருக்கிற பெருமான குறிப்பிடுறாங்க ஞான சம்பந்தர் பெருமான். மறைவனம் உறையும் பரமன் ஆவான். இந்த பெருமான் யாரு அப்படின்னா, இவர் நம்மளோட மும்மலத்தையா இருக்கிற ஒரு பெருமான்னு குறிப்பிட்டு சொல்றாங்க. அதனால இந்த தலத்துக்கு நம்ம போனோம்னா பல வழிகளில் நமக்கு அருள் உண்டு. 5வது பாடல் பார்ப்போம். கதி மலி களிரது பிளிரிட புரி செய்த ஆதி குணன் உயர் பசு
பதி அதன் மிசைவரு பசுபதி பல கலை அவை முறை முறை உண்ண விதி அறிதரும் நெறி அமர் முனி கணனோடு மிகுதவம் முயல் தரும் அதி நிபுணர்கள் வழிபட வள்ளர் மறைவனம் அமர்த்தரு பரமனே அப்படின்னு பாடியிருக்காங்க. இதுக்கோட விளக்கத்தை பார்ப்போம். முதல் வரி கதி மல்லி கள்ளிர் அது பிள்ளிரிட உரி செய்த அதிகுணன். அதாவது அழகிய நடையோட வர, தன்னை எதிர்த்து வர, அதாவது அழகிய நடை, அதாவது யானையோட நடைய அவங்க வர்ணிக்கிறாங்க. அழகிய நடை, அந்த கோபத்தில் அது தன்னை பெருமானியே கொல்ற அளவுக்கு துணிஞ்சிட்டு வர யானையா இருந்தாலும் அழகா இருக்கும் அதோட நடை. அந்த களிர் அது பெருமானுக்கு அந்த கோபத்தை பார்த்து அஞ்சு இருக்கிட அது உயிரோட அப்படியே அந்த தோலை உரிச்ச குணாளன். அதோட ஆணவத்தை, நமக்கு நிறைய ஆணவத்தை வருதுன்னா அதை உரிக்கிறதுக்கு பெருமானால தான் முடியும் அப்படிங்கிறது குறிப்பறிந்து நம்ம குறிச்சுக்கணும். எப்போதுமே கெட்டதெல்லாம் ஒரு ஸ்வீட்டாக தான் வரும், இனிப்பாக தான் வரும். ஆணவம் நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்றது, ஒரு மாயையில் இருக்கிறது, எல்லாத்துலேயும் அட்ராக்ஷன் வெளி உலகத்தில் தான் வரும். அதே போல் கண்ம மாயை, அதெல்லாம் அதை நம்ம நடை அழகுடன் தன்னை அப்படின்னு, அதாவது பெருமானே வேண்டான்னு சொல்லிட்டு போறதுக்கு இந்த மூணு தான் இருக்கும். கோயிலுக்கு போறதை விட மற்றதுல மனம் செலுத்தும். அது எவ்வளவு அழகா இருக்குதுன்னு நமக்கு இருக்கிறதுக்கு தான் ஒரு ஓமையா சொல்றாங்க. தன்னை கொல்ல வர ஒரு யானையை கூட அழகா இருக்கிறதுன்னு அந்த நடைய உறுத்து சொல்றாங்க. அப்படி உறுத்த குணாளனும் அந்த அளவுக்கு வீரத்தர் உள்ள இது. உயர் பசுபதி அதன் மிசை வரு பசுபதி. பசுபதி யாருங்க? உயர் பசு அப்படின்னா என்ன? இடபம். அந்த இடபத்துல வர நாயகனா வீட்டிலிருந்து யார் வரா? பெருமான் வர. விடையின் மீது வரும் 6 உயிர்களின் எல்லா உயிர்க்கும் தலைவனான யாரு? பசுபதி. பசுபதினா இங்க சிவபெருமானை, ஆன்மாக்கள் அனைவருக்கும் தலைவன் யாரு? சிவபெருமான். அதை குறிக்கிறாங்க. உயர் பசுபதி அப்படி பசுபதி அப்படின்னு தனியா பிரிக்கிறாங்க. அதுக்கு என்னன்னாக்க விடபம். விடபத்து மேல ஏறி அதன் மிசை வரு, அது மேல ஏறி வர யாருன்னா பசுபதி. பசுபதி யாரு? இந்த 2வது பசுபதி ஆன்மாக்கள் அனைவருக்கும் தலைவனாகிய சிவபெருமான். சோ ஒரு இடத்துல ஆணவத்தை அழிக்கிறதுக்கு, கண்ம மாயை அழிக்கிறதுக்கு பெருமானுக்கு நம்ம கூட வர ஒரு குணமுள்ள ஒரு பெருமான், நம்மள கிட்ட அதை தீக்க வர பெருமான். எது மேல வர்றாரு? விடையின் மேல வராராம். விடையில 6 உயிர் தலைவன் அவரே தான் வர்றாரு ஆகிய பெருமான். 3வது 4வது வரிய பார்ப்போம். பல கலை அவை முறை முறை உணர் விதி அறிதரும் நெறி அமர் முனி கண்ணனோடு மிகு தவம் முயல் தரும் அதி நிபுணர்கள். பல கலைகளையும் முறையாக கற்று உணர்ந்த பெரியோர்கள். இதுக்கு முதலே அது போல வந்தது இல்லையா? அதே போல வேதங்கள் எல்லாம் படிச்சுட்டு அந்த விதிப்படி தாம் கற்ற நெறிகளில் நிற்போரும். வேத முறைப்படி அந்த வேதம் சொல்றபடி முன்னேற பெருமக்களும் பல கலைகள், இசை, பாட்டு, எல்லா கலைகளிலும் உயர்ந்து நிற்கிற மக்களும் ஆகிய முனிவர், இதெல்லாம முனிவர் கூட்டங்களும் மிகு தவத்தை, முனிவர்கள் தவத்தை காட்டுல தவம் பண்றாங்க இல்லையா, மேற்கொண்டு எழும் அதி நிபுணர்கள். அதாவது தவம் இல்லையா, அதி நிபுணர்களா இருக்கிற முனிகள் எங்க இருக்காங்க? இவங்க எல்லாமே அதாவது பல கலைகளையும் கற்ற பெரியோர்களும் இருக்கிறாங்க, முனிகளும் இருக்கிறாங்க, அதி நிபுணர்கள். வேதங்கள்ல விடாம அது முறையா பயில்விக்கிற பெரியவங்களா இருக்காங்க. இவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னா வழிபட வளர் மறை வனம் அமர் தரு பரமனை. இவங்க எல்லாம் சேர்ந்து யாரை வழிபடுறாங்கன்னா சிவபெருமான வழிபடுறாங்களா? எந்த சிவபெருமான? மறைக்காட்டு அமர்ந்தருளும் பரமன். அப்படி பரமன் ஆவான்றார். அதை எல்லா பாட்டிலையும் நீங்க கவனிச்சீங்கன்னா ஒவ்வொன்றும் குறிப்பிட்டு ஞான சம்பந்தர் பெருமான் இவரு தான் இதை செய்வார், இவரு தான் வினை அழிக்கிறார், இவரு தான் கலைகளுக்கு கொடுக்கிறார், எல்லாத்தையும் இவர் தான் கொடுக்கிறார். நீ எவ்வளவு பெரிய செல்வம் இருந்தாலும் குணம் இருந்தாலும் எல்லாமே இருந்தானா ஆணவத்தை அழிக்கணும், செல்வம் வேண்டும், உயர்ந்த குணங்கள் வேண்டும் எல்லாம் அப்படின்னாக்கா இந்த மறைக்காட்டு பெருமான் கைலைக்கு போக முடியாம கைலைக்கு வரவங்க எல்லாமே இருக்கிறது
இந்த மறைக்காட்டு பெருமான் அப்படின்னு ஆவான்னு குறிப்பிட்டு சொல்றாங்க ஒவ்வொரு பாடல் முடிவிலும். 6வது பதிகத்தை பாடலை கரைமலி தீரிசிகை படை அடல் கனல் மழு எழுத்தர வெறி மறி முறை முறை ஒல்லி தமருகம் உடை தலைமுகிழ் கமலி கணி வடமுகம் உரை தரு கரண் உலகினில் உயர் ஒளி பெரு வகை நினைவோடு மலர் மறை அவன் மறை வழி வழிபடும் மறைவனம் அமர் தரு பரமனே. திருச்சிற்றம்பலம். கரை மலி திரிசிகை. இங்க கரைன்னு எதை சொல்றாங்கன்னா ரத்தக்கரை. திரிசிகை முத்தலை சூலம். சூலம் இருக்கு இல்லையா, கரை மலி திரிசிகை அப்படின்றது சூலத்தை, கரையா இருக்கிற சூலத்தை குறிக்கிறாங்க. ஒன்று. படை அடல் கனல் மழு. பெருமான் வச்சிருக்கிற மழு உயர்ந்த எந்த ஒரு போருக்கும் வெற்றியை கொடுக்கிற ஒரு மழு வச்சிருக்காங்க. வருந்தும்படி தழல் படிவாகிய மழுப்படை. எல்லாரையும் ஜெயிச்சிட்டு வர ஒரு மழுப்படையே பெருமான் கையில இருக்கு. பூதங்கள் வருந்தும் தழல் வடிவினாகிய மழுவதம், மழுவாயுதம். அந்த மழுவாயுதத்தை வச்சிருக்காங்க. அப்புறம் எழுதர வெறிமறி. எழுதர வெறிமறி அப்படின்றது என்னன்னா மான குறிக்குது. சிவபெருமான் கையில மான் இருக்கு. அது எப்படி இருக்குன்னா எப்பவுமே துள்ளிட்டு ஓடுறாப்புல இருக்கான். எதுக்குன்னா வெறித்த கண்ணோட இருக்கு. இங்க மான் அமைதியா இல்லை. அந்த பெருமானோட கையில தப்பிச்சு போய் பெருமானே குத்தத்துக்கு தயாராக வெறியா இருக்கிற ஒரு மான். கையை நின்று எழுவது போன்று வெறித்த கண்களை உடைய மான். எழுதர வெறி மறின்னு குறிப்பிட்டாங்க. 3வது. முறை முறை ஒலி தமர்கம். பெருமான் கையில உடக்கைய வச்சுக்கிட்டு முறையா சத்தத்தோட பெருமான் ஒலிக்கிறாங்க. முடைத்தலை. முடைத்தலை அப்படின்னா முடை நாற்றும் வீசும் பிரமகபாலம். பிரமகபாலத்தை மண்ட ஓட்ட வச்சிருக்காங்க இல்லையா, அது நாரம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. முகிழ் மலி கனி. முகிழ் மலி கனி அப்படின்னா பெருமான் கிட்ட எதையும் ஜெயிக்கக்கூடிய கூரிய குந்தாலி படை இருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. வடமுகம். வடமுகம்னா என்ன அப்படின்னு குறிப்பிட்டாங்கன்னா இதை நம்ம பிரிச்சுக்கணும். வடவை முகம் அக்னி. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னாக்கா அர்த்தம், பெண் குதிரை முகத்தோட இருக்கிற அக்னியில வடிவோட கடலுக்குள் தங்கியிருந்து இந்த ஊழி காலத்துல மேல கிளம்பி உலகத்தை எரிக்கிற ஒரு தீயாக கருப்படும் ஊழி தீ தான் இந்த வடமுகம். இத வடமுக தீ அப்படின்னு குறிப்பிடுறாங்க. வடமுகம் அப்படின்னு சுருக்கி பாடுகிறாங்க. உரை தரு கரண் ஆகிய உரையும் திருக்கரங்களை உடையவனும். உரை தரு கரண் அப்படின்னா இது எதை குறிக்குது? இது எல்லாமே பாத்தீங்கன்னா பெருமானுடைய 8 திருக்கரங்கள்ல குறிக்கிறதுக்கு தான் இந்த பாடல். அதாவது பெருமான் கையோட 8 திருக்கரங்கள் இருக்கு இல்லையா, அதை ஒவ்வொரு ஆயுதமா வச்சுக்கிட்டு இருக்கிறது பெருமானுக்கு இங்க குறிப்பிடுறாங்க. அதுதான் இதோட மொத்தம் குறிப்பு. உரை தரு கரண் ஆகிய உரையும் திரு கரங்களை உடையவனும். இத்தனையே வச்சிருக்கிற கடங்களை உடைய பெருமான். அப்போ இப்போ கடைசி நாள் வரைக்கும் உலகினில் உயர் ஒளி பெரு வகை நினைவோடும் மலர் மறை அவன் மறை வழி வழிபடும். நான் சொன்னேன் இல்லையா, திருவிராகத்துக்கு இது போல வரும். மறை அவன் மறை வழி வழிபடும் மறைவனம் அமர் தரு பரமனே அப்படின்னு அந்த இலக்கணம் பிழை இல்லாம அது ஞான சம்பந்த பெருமான் தான் பாடம் அது போல பாடியிருக்காங்க. இது எப்படின்னாக்கா தாமரை மலரில் எழுதருக்குள்ளிய வேதத்துக்கு தலை இருக்கிற வேதாவாகிய யாரு? பிரம்மன். நான்முகன் நாள் உலகில் உயர்ந்த புகழோடு. நான்முகன்னு அவரு கையில வேதம் வச்சிருக்கிறாரு. இருந்தாலும் உலகில் உயர்ந்த புகழோடு விளங்கும் நினைவோடு வேத விதிப்படி வழிபட பெறுபவனும் ஆகிய சிவபெருமான் மறைவனத்தில் உரை பெருமான் ஆவார். இந்த சிவபெருமான் எப்படி குறிப்பிடறாங்கன்னா 8 கரங்களை இருந்தாலும் வேதத்துக்கெல்லாம் தலைவனாகிய நான்முகனும் எல்லா புகழோடு விளங்கும் இந்த மறைவன நாதரை வழிபடுறதாக குறிப்பிட்டு சொல்றாங்க. உலகத்தில் அவர் உயர்பட, யாரு? பிரமன் உயர்பட இந்த மறைவனத்து பெருமான 8 கரங்களுடைய பெருமான வழிபட்டதாக குறிப்பிடுகிறது. திருச்சிற்றம்பலம். 7வது பாடல்.
இரு நிலன் அது புனல் இடைமடி தர எரி புக எரி அது மிகு பெருவெளியில் அவி தரவள்ளி கெடவியன் இடை முழுவதும் கெட இருவர்கள் உடைபொறையொடு திரி எழுதரு உருவுடையவன் இனமல மருவிய அறுபதும் இசை முரல் மறைவனம் அமர்தரு பரமனே. திருச்சிற்றம்பலம். இப்போ முதல் 2 வரியை பார்ப்போம். நான் மடக்கி வச்ச 4 அடி. இரு நிலன் அது புனல் இடைமடி தர எரி புக எரி அது மிகு. இந்த திருவிழாத்துல இது போல வரும். தர எரி புகை எரி அது மிகு பெரு வெளியனில் அவி தர வள்ளி கெடவியன் இடை முழுவதும் கெட. சரி, இப்போ பேரொழி காலத்துல என்ன ஆகுது அப்படின்னா, இந்த நிலம் மண் எங்க ஒடுங்குது, இந்த மண் வந்து இந்த நிலம் வந்து எங்க ஒடுங்குதுன்னாக்கா புனலில் ஒடுங்குது அப்படின்னா. புனல்ன்றது நீர், நீரில் அந்த நீர் வந்து எங்க ஒடுங்குது அப்படின்னாக்கா எரியில் ஒடுங்க. எரிங்கிறது நெருப்பு. ஸோ மண்ணு நீர்ல ஒடுங்குது, நீர் மண்ணோட சேர்த்துக்கிட்டு எரியில ஒடுங்குது. எரி வழியில் ஒடுங்க. வழிங்கிறது என்ன, காற்று. ஸோ எரி வந்து வழியில ஒடுங்குது. வழி ஆகாயத்தில் ஒடுங்க. ஸோ 5 பூதங்களும் கடைசியா அங்க போய் ஒடுங்க. பரந்துபட்ட இவ்வுலகமும் உள்ள பொருளுக்கும் ஆகும் ஆகிய அனைத்தும் அழிய. 5 பூதங்களும் அழிய. எப்போ, ஊழி காலத்தில். அடுத்தது 3வது வரை பார்ப்போம். இருவர்கள் உடல் பொறையோடு திரி எழில் உரு உடையம். இந்த யார் அப்படின்னாக்கா பிரம்மாவும் விஷ்ணுவும். இவங்க 2 பேரும் அழியும் போது அவங்களுடைய எலும்ப பெருமான் சிவபெருமான் அணிந்து கொண்டு இந்த அண்ட சராசரத்துக்கு தலைவனே என்று அழகா தெரிகிறாராம். இருவர்கள் உடல் பொறையோடு திரி எழில் உரு உடையவன். எழில் உரு அழகா இருக்கிறாரா. அவங்க 2 பேரோட யாரு, பிரம்மாவும் விஷ்ணுவோட கபாலத்தை கூட்டிட்டு இனமலர் மருவிய அறுபதம் இசை முரல் மறைவனம் அமர்தரு பரமனை. சரி, ஊழி காலத்துல அழகா ஆடுறாரு. இது யார் அப்படின்னா, எங்க இருக்கிறாரு இவர் அப்படின்னா, வண்ண மலர் கூட்டம், மறைவனத்துல வண்ண மலர் கூட்டங்களால் வண்டு வந்து இசை பாடுற இடத்துல உட்கார்ந்து இருக்கிற பெருமான். பெருமான் அமரும் பரமன் ஆவான் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லிடுறார் ஞான சம்பந்தர். 8வது பாடல். சனம் வெறு உறவரு தசமுகன் 20 முடியொடும் 20 கனம் மருவிய புயம் நெறிவகை கடல் அடியில் ஒரு விரல் நிறுவினன் இனமலி கணனிசி சரண் மகிழ்வு உராருள் செய்த கருணையன் என மன மகிழ்வோடு மறைமுறை உணர் மறைவனம் அமர்தரு பரமனே. திருச்சிற்றம்பலம். முதல் 2 வரி எடுத்துப்போம். சனம் வெறு உற வரு தச முகன் 1 முடியொடும் 20 கனம் மருவிய புயம் நெறி வகை கடல் அடியில் ஒரு விரல் நிறுவீனன் அப்படின்னா. சனம் வெறு அப்படின்னா யாரு? சனம் மக்கள் பயப்படுறாங்க. யார? மக்கள் அஞ்சுமாறு. அது யாரை பார்த்து பயப்படுறாங்கன்னா உறவரு தச முகன். ராவணன் 10 தலையோடவும் 20 கைகளோட வரும்போது, தோள்கள் தெரியுமாறு அப்படி வீரமா அப்படி நடந்து வரும்போது யாரு பயப்படுறா? மக்கள் பயப்படுறாங்க. சனம் மக்கள். கனம் மருவிய புயம் அப்படின்னா பருத்த தோள்கள் கொண்டு தெரியுமாறு வீரக்கடல் அணிந்த திருவடியில். இப்போ ஆணவத்திலோட ராவணனோட ஆணவத்தை குறிப்பிடுறாங்க. எப்படி அப்படின்னா, மக்கள் 5 ரூபாவில் ஒரு 10 தலை வச்சுக்கிட்டு அப்படி 20 கை வச்சுக்கிட்டு அவர் வந்தானே கையிலை மலை தடுக்குது. அதை பார்த்தோன்னே அவருக்கு கோபம் வந்து திருவடியில் உள்ள அந்த இதை வந்து தூக்க பார்க்குறாரு. அப்ப கழல் அடியில் ஒரு விரல் நிறுவினர். பெருமான் என்ன சொல்றாரா, அவரோட கழல் இருக்குல்ல, சிவபெருமானோட கழல்,
அந்த கழலால ஒரு விரல் அப்படி அமுக்குறாராம். சனம் வெறு உற வரு தசமுகன் ஒரு வரும் முடியோடும் இருபது கணம் மருவிய புயம் நெறி வகை வரும்போது அவனோட உடம்பின் நெறி வகை எப்படி அமுக்குறாரு சிவபெருமான்னா, கழல் அடியில் இந்த கால அப்படி வச்சு அப்படி ஒரு விரல்ல அப்படி அப்படி நசுக்கிறாரு. அதுக்கு அவன் நொறுங்கி போறான். எப்படி இவ்வளவு வீரம் உள்ள ராவணன். அடுத்த 2 வரைக்கும் இனம் மலி கண நிசி சரண் மகிழ்வு உர அருள் செய்த கருணையன் என. கருணையன் என அப்படின்னு பெருமானம். ஏன் கருணையன் என? அவர் அமுக்கிறார்ல, அவனோட ஆணவத்தை போயிடுது. உடனே ராவணன் என்ன பண்றாரு, அவரு பாடுறாரு. யார? சிவபெருமான். பெருமான் தான் கருணையனாச்ச. தப்ப உணர்ந்து பாடினா கருணையன். உடனே என்ன பண்றாரு, ராவணன் விட்டுறாரா, சரி நீ பொழைச்சு போ அப்படின்னு. அவர் அது மட்டும் உள்ள பரிசுகள் அமிச்சுட்டு பண்றாரு. அதுதான் சிவபெருமானோட ஒரு குணம். இனம் மலி கண நிசீசரன் மகிழ்வு. அவன் மகிழ்வுறாப்புல. யாரு? அரக்கர்களின் தலைவனாகிய ராவணன் மகிழ்வாக இருக்க உர அருள் செய்த கருணையன் என. உர அருள். சரி, என்னடா ஒரு அருள் புரிஞ்சிருக்கிறான்னு பாப்போமா? அவனுக்கு வேண்டிய பேர் ராவணேஸ்வரன் தன்னோட பேரை பாதி கொடுத்த ஒரு பெருமை. ராவணேஸ்வரன் என்ற பேர் உள்ள ஒரு அரக்கன். வாழ்நாள் ஆயுஷ் யாரையாலையும் கொல்ல முடியாது. தேர் வாழ், போருக்கு வேண்டிய தேர் வாழ் எல்லாம் கொடுத்து அனுப்புறாராம். அவன் இவரை மகிழ்ச்சி பாடந்ததுனால கருணை பெருமான். அது கருணையை விட்டாம உயிரை விட்டா போச்சு போன்னு சொல்லாம எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புற கருணையாளன் யார் அப்படின்னா சிவபெருமான். சரி, இவர் எங்க இருக்கிறார் அப்படின்னா, மன மகிழ்வோடு மறை முறை உணர் மறை அப்படின்னா இன்ன முறையாக உணர்ந்து வேதத்தை, மறைனா இங்க வேதம், மறை முறை உணர் அப்படின்னா முறையாக உணர்ந்து தெரிந்த மறையோதும் விற்பனர்கள் இருக்கிற மறைவனம் அமர்ந்தரு பரமனே. மறைவனத்தில் இருக்கிற பெருமானே ஆவான் பரமனே அப்படின்றார். அப்ப என்ன, இந்த பெருமான் கருணையாளன். எங்க இருக்கிறாங்க எப்பவுமே இந்த மறைக்காட்டுல வேத விற்பனர்கள் அது முறைப்படி பாடி பெருமான மகிழ்விக்கிறாங்க. பெருமான் இங்க கருணை மட்டும் மகிழ்விக்காம யார் தப்பு செஞ்சவங்கள அவங்களுக்கு வேண்டிய பொருளையும் கொடுத்து பெருமைப்படுத்தி கருணையா இருக்கிற ஒரு சிவபெருமான் அப்படின்னு மறைக்காட்டு பெருமான் சொல்றாரு. அணி 9வது பாடல். அணி மலர் மகள் தலை மகன் ஐயன் அறிவு அறியது ஒரு பரிசினில் ஏறி திணி தரு திரள் ஒரு வளர்த்தர அவர் பெருமுரலோடு துதி செய்து பணிவுற வெளி உருவிய பரன் அவன் உரை மலி கடத்திரள் எழும் மணி வளர் ஒளிவையில் மிகு தரும் மறைவனம் அமர்தரு பரமனே. விளக்கம் பார்ப்போம். அணி மலர் மகள் தலை மகன் அயன் அறிவறியது ஒரு பரிசனில் எரி திணி தரு திரள் உரு வளர்த்தர அவர் வெறு உரலோடு துதி செய்து பணிவு அப்படின்னு முதல் 2 வரி 3வது வரியோட ஆரம்பத்துல பாடி முடிக்கிறாங்க. என்ற சொல்ல வராங்க, திருமாலும் வீரமனும் பெருமான பாக்கிறதுக்கு அவரோட பெருமைகளை தெரியாம அவரோட தேடி போகும்போது ஆணவத்தில் இருந்ததுனால சிவபெருமானுக்கு அவர் அனல் தெரிந்து அந்த அனல் எல்லாத்தையும் சுட்டு இருக்கிறாப்புல பிழம்பு உருவத்தோடு தோன்ற. அது யார் அஞ்சுனாங்களாம் கண்டு அவ்விருவரும் அஞ்சை துதி பணி செய்ய. பணிவு அப்படின்றாங்க. யார் பணிவா இருக்கிறாங்க? இவர் வர அந்த எரி அந்த நெருப்பு இதுவா வரும்போது பிழம்பா வரும்போது பிரமனும் விஷ்ணுவும் பயப்படுறாங்க. பயந்து பணிந்து பெருமான் கிட்ட கெஞ்சுறாங்க. நல்லா கொடுக்கிறார். திணி தரு திரள் உரு வளர்த்தர அவர் வெகு உரலோடு துதி செய்து பணிவு. பெருமான துதி செய்யறாங்க அப்படின்னு குறிப்பா சொல்றாங்க. 3வது பாடல் அந்த 2வது பாடல் பார்ப்போம். உறவெளி உருவிய பரன் அவன். சரி,
பெருமான் எப்படி ஒளிப்பழம்பா காட்சி தர்றாருன்னா அந்த சராசரங்களுக்கெல்லாம் அதுக்கு எல்லையே இல்லை, ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. வானவெளியை கடந்த பேரு உருவத்தோடு காட்சி நல்கிய பரனாகிய அவன். இந்த உருவத்தை, நெருப்பு உருவத்தை பார்த்து தான் பயந்து போய் பணிந்து மன்னிப்பு கேட்டு துதி செய்யறாங்க. யாரு? நான்முகனும் பெருமாளும் நாராயணன். கடைசி வரியப்பா உரை மலி கடல் திரள் எழும் மணி வளர் ஒளி வெயில் மிகு தரும் மறைவனம் அமர்தரு பரம். சரி, இது போல நெருப்பு பழமா அண்ணாமலையா தோன்ற பெருமான் எங்கடா இருக்கிறாருன்னா உரைமிக்க கடல். எது? மறைவான இருக்கு இல்லையா, மறைக்காட்டு பகுதியில் கடல், அதுவும் ஒரு தீர்த்தம் தானே. நுரைமிக்க கடல் திரட்சியில் தோன்றும் மணிகளின் வளர் ஒளியினால். அந்த கடல்ல மணிகள், முத்துக்கள்லாம் நிறைஞ்சி இருக்கிற ஒரு தீர்த்தம். அது வெயில்ல பட்டு வெயில் ஒளி மிகுந்து தோன்றும் மறைவனத்தில் அமரும் பரமனவன். யார் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதே யார பிரமனும் யாரை பார்த்து பயந்தாங்கன்னா, பேரண்டம் வானவெளியெல்லாம் கடந்து போய் நெருப்பு பிழம்பா இருக்கிற சிவபெருமானை பார்த்து பயந்து போய் துதி செய்து அவர் அமைதிப்படுத்தி இருக்கிறார். எங்க இருக்கிறார் அவர் எப்படின்னா, இந்த கடல் தீர்த்தம் இருக்கு இல்லையா, மறைக்காட்டு தீர்த்தம், கோயில் எடுத்து அந்த தீர்த்தத்துல முத்தெல்லாம் கீழே இருந்து அந்த அதோட வளத்தை சொல்றாங்க. அந்த முத்தெல்லாம் வெயில் ஒளிப்பட்டு மினுக்குதான் அப்படியே கடலே. அதுபோல உள்ள ஒரு மறைக்காணத்துல அமர்ந்திருக்கிற பெருமான் தான் அந்த அண்ட சராசரங்களை கடந்த பெருமான் அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஞான சம்பந்தர் பெருமான். 10வது பாடல் பார்ப்போம். இயல்வழி தரவிது செலவுற இனம்மையில் இறங்குரு தழையோடு செயல் மருவிய சிறு கடமுடி அடை கையர் தலை பறி செய்து தவம் முயல்பவர் துவர் படம் உடல் முயல்பவர் துவர் படம் உடல் பொதி பவர் அறிவொரு பரனவன் மணி வயலினில் வளை வளம் அருவிய மறைவனம் அமர்தரு பரமனே அப்படின்னு 10வது பாடல்ல சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இதுல முதல் 3 வரி எடுத்துப்போம். இயல்பு அழி தர விது செலவுற இளமையில் இறகு உரு தழையோடு செயல் மருவிய சிறு கடம் முடி அடை கையர் தலை பறி செய்து தவம் முயல்பவர் துவர் படம் உடல் பொதிபவர் அரி அரு பரனவர் அப்படின்றாங்க. என்ன அப்படின்னா, சில பேர் பெருமானை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்கள யாரை குறிப்பிடுறாரு அப்படின்னா, சமணர்களும் சாக்கியர்களும். சரி, இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவங்களுடைய மத கோட்பாடுகளை பண்ணிட்டு, அதாவது இந்த இயல்பே கெடுது, இந்த உலகத்தோட ஒரு நெறியெல்லாம் கெடுறாப்புல அவங்களோட நடை உடை பாவனம் இருக்குது. அவங்க இந்த மயில் பீலிகளை உடல்ல மறைச்சிக்கிட்டு தோகைகளை கொண்டு வேற உயிரினத்துக்கு நம்ம கேட்டுப்போம் இல்லையா. ஜெயினர்கள் எந்த ஒரு போகும்போது பெருகிட்டே போவாங்க, அந்த மயில் இறகு வச்சு பெருகிட்டு போய் தலையில முடி இல்லாம பிச்சுக்கிறது, கையில ஒரு பிச்சை இது குண்டிகை வச்சுக்கிட்டு பிச்சை எடுக்கிறது, இது போல செய்யக்கூடாத செயல்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு. ஏன் இதெல்லாம் செய்யறாங்கன்னா, அவங்களுக்கு பெருமான இன்னும் உணரல. அவங்க உணர முடியாதவர்கள். இது போல அர்த்தற்கரிய பெருமான உணராததுனால அவங்க செய்யக்கூடாத செயல்கள் எல்லாம், முடிய பிச்சுக்கிறது, கையில ஏந்தி உண்றது, அப்புறம் மயில் பிள்ளைகளை பெருகிட்டு போறது, உடை இல்லாம இருக்கிறது, இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. இவங்கெல்லாம் இதனால தான் செய்யக்கூடாத ஒரு செயல்களை செய்யும் சமணர்கள் சாக்கியர்கள்னு சொல்லிடுறாங்க. சரி, இவங்க எங்க இவங்களுக்கும் தலைவனா இருக்கிறார் அரிதற்கரிய பாரணவன். அதாவது அவங்களுக்கு அதெல்லாம் புரியாம இருக்கிறாங்க. யார புரியல அப்படின்னா, இப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க. இவங்க பெருமான புரியல. எந்த பெருமான புரிஞ்சிக்க முடியலன்னா, அழகிய வயல் அணி வயலினில் வளை வளம் மருவிய மறைவனம் அமர்தரு பரமனே. அழகிய வயல்ல சங்கீத இசையோட முத்துக்கள் இருக்கிற கடற்கரை உள்ள மறைவனத்தில் இருக்கிற பெருமான அவங்க உணர்ந்துக்காம
செய்யக்கூடாத செயல்களை மற்ற சமயத்தில் இருந்து கொண்டு செய்கிறார்கள், பாவத்தை செய்கிறார்கள் குறிப்பிடுறார். இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, மற்றவங்களோட சமயம் சார்ந்து அவங்களோட சேரக்கூடாது, ஆர்கியூலாம் பண்ணாம, எந்த பதத்தில் சேர்ந்தவங்களும் நம்ம தேவையில்லாம அவங்கள பேசாம அதை ஒதுக்கி நமக்கு வேண்டியது சிவபெருமானோட அருள்னு சிவபெருமானை வேண்டிக்கிட்டு அவருக்கு சேவையை செஞ்சுக்கிட்டு ஊழியம் செஞ்சுக்கிட்டு மறைவானத்தில் இருக்கிற பெருமானை நம்ம போய் தரிசிக்கிட்டு வரணும். மற்றவங்க இதை நெகட்டிவாக அவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு நினைக்காம, மற்றவங்க பேச்சை கேட்கக்கூடாது, மற்ற மதத்தில் உள்ளவங்க சொல்லுக்கெல்லாம் கேட்காம நம்ம சிவபெருமானை புரிந்து கொண்டு இது போல அழகிய மறைவனம்ல உரைகின்ற பெருமானை சந்திக்கணும் அப்படின்னு போயிட்டு வரணும், தரிசிக்கணும் அப்படின்னு ஞான சம்பந்தர் பெருமான் நமக்கு அருள் புரிவார். 11வது கடைப்பாடல், கடைக்காப்பு பார்ப்போம். வசையரு மலர் மகள் நிலவிய மறைவனம் அமர்பர மனை நின்னை பசையோடு மிகு கலை பல பயில் புலவர்கள் புகழ் வழி வளர்த்தரு இசையமர் கழுமல நக இறை தமிழ் விரகனது உரை இயல் பல்ல இசையமர் கழுமல நகர் இறை தமிழ் விரகனது உரை இயல் வல இசைமலி தமிழ் ஒரு பதும் வல அவர் உலகினில் எழில் பெறுவரே. திருச்சிட்டோம். முதல் வரிபம். வசை அரு மலர் மகள் நிலவிய மறைவனம் அமர் பரமனை நினை. குற்றமற்ற திருமகள், குற்றமில்லாத இடத்துல இருக்கிற திருமகள் அப்படி எடுக்கணும். வசையரு மலர் மகள்னா குற்றம் இல்லாத, ஏன் குற்றம் செய்யல திருமகள் தான், குற்றம் நடக்க முடியாத இடத்துல இருக்கிறாங்க. அது எது? மறைக்காடு. திருமறைக்காட்டுல குற்றமே நடக்கல, அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் குற்றம் செய்ய முடியாது இல்லையா? அது இங்க ஞான சம்பந்தர் பெருமான் குறிக்கிறாங்க. வசையரு மலர் மகள் நிலவிய மறைவனம் அமர்பரு மனை நினை. குற்றம் செய்ய முடியாது என மறைவனத்தினாதர் வழிபடுறவங்க குற்றம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு குற்றமற்ற நிலவும் மறைவனத்தில் அமர்ந்துள்ள பரமனை அன்போடு நினையும் அப்படின்றாங்க. ஏன்னா குற்றமே செய்யாதவங்க இருக்கிற இடம். கடைசி 3 வரிய ஒரு பகுதியா எடுத்தோம். பசையோடு மிகு கலை பல பயில் புலவர்கள் புகழ் வழி வளர்த்தரு இசை அமர் கழுமல நகர் இறை தமிழ் விரகனது உரை இயல் வல இசை மலி தமிழ் ஒரு பதும் வல அவர் உலகினில் எழில் பெறுவரே. இப்ப என்ன பசையோடுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படிக்கும் போது அவங்க கிட்ட பசை இருக்குதுடா அப்படின்னு. அப்படின்னா அவன் எந்த கலையில எந்த இதுல போனாலும் ஃபர்ஸ்ட் வருவான். நம்ம ரேங்கிங் பிரகாரம் நமக்கு தெரிஞ்சது. அவன் எது செஞ்சாலும் பொறுப்பா நல்லா செய்வான், ஃபர்ஸ்டா வருவான் அப்படிங்கிறது பசை உள்ளவன்டான்னு சொல்லுவான். அவனுக்கு என்னப்பா அவன் ரொம்ப பசை உள்ளவன் அப்படின்னா அவன் செய்யற ஒரு காரியத்துல சக்சஸ்ஃபுல்லா செய்வான். சரி, இங்க எது சொல்றாரு? பசையோடு மிகு கலை பல பயில். அதாவது பல கலைகளிலும் நம்பர் 1 இருக்கிறவங்க புலவர்கள் புகழோடு வளரும் கழுமல நகர். கழுமல நகர சொல்றாங்க. கழுமல நகர்ல எப்படி இருக்காங்கன்னா, இருக்கிறவங்க எல்லாம் பசையோடு, அதாவது நல்ல நாலேஜபிளா இருக்கிறாங்க. எதுலயுமே பாட்டுல இசையில அவங்க செய்யற அத்தனை செயல்களும் வல்ல புலவர்களின் புகழோடு வளரும் கழுமல நகர். சரி, இவங்களாம பசையில இருக்கும் போது இதுக்கு தலைவன் ஒருத்தர் இருக்கிறாருல, அவர் எப்படி இருக்கிறார்? தலைவனும் தமிழ் விரகனும் ஆகிய. சரி, பசையோடு மிகு கலை பல பயில் புலவர்கள் புகழ் வழி வளர்த்தாரு இசை அமர் கழுமல நகர் இறை தமிழ் விரகனது உரை இயல் வல. என்ன சொல்றாங்க? இவர்கள் அவர் தலைவர் இருக்கிறார்ல, தமிழ் விரகனும் ஆகிய ஞான சம்பந்தனுடைய தமிழிலும் மேம்பட்ட இசை மலிந்த, அதாவது இது பெருமான் அருள் புரிஞ்ச ஞான சம்பந்தர் பெருமான் மூலியமா வர பசுவையில் ஊர்ல இருக்கிற அவங்களுக்கு தலைவனா இருக்கிற பெருந்தலைவனா இருக்கிற ஞான சம்பந்தருடைய பெருமான் வாயிலேருந்து வர தமிழ் மேம்பட்ட இசை மலிந்து. இது போல, ஏன்னா இசைனா இந்த திருவரகத்துல பாடியிருக்காங்களா, இது போல ஒரு இசை இத்திருப்பதிக பாடல்கள் 10 இந்த 10 பாடுறவங்க
எப்படி இருப்பாங்க? ஏன்னா இது பசை உள்ளது இல்லையா? பசைனா எல்லாத்துலயும் சிறந்து விளங்குவங்க இருக்கிறவங்க, அவங்களுக்கு தலைவனா இருக்கிற ஞான சம்பந்தர் அவர் பாடின இந்த தமிழ் இது எப்படி இருக்கும்? இதை நம்ம பாடணும்னா எல்லாத்துலயும் நம்ம பசை உள்ளவனா நம்மள மாத்துறாரு. யாரு? ஞான சம்பந்தர் பெருமான். இந்த 10 பாடலையும் பாடினா நம்ம எல்லாத்திலையும் உலகினில் அழக எய்துவார் அப்படின்னா எழில் பெறுவாரு அப்படின்னா எல்லாருமே ஆச்சரியப்படுவாங்க. அந்த அளவுக்கு அழகா தெரிவாங்க. ஏன் அழகா தெரிவாங்கன்னா வெளி தோற்றத்துல இல்லை, எது செஞ்சாலும் நல்லா செய்யறாரு, அவரு எந்த ஒரு கலைகளையும் முன்னோடியா இருக்கிறாரு அப்படின்னு நம்மளை பெருமையா பேசுறதுக்கு பெருமான் அருள் நிச்சயம் இருக்குமான்னு எழில் பெறுவாரேன்றார். அதாவது இதுல டவுட்டே வேணாம். நீ இந்த 10 பாடலையும் பாடி பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு உணர்ந்து பாடி எல்லாம் பண்ணோம்னா நம்மளோட வாழ்க்கையில் நம்மளோட எண்ணங்கள் நம்மளோட செயல்கள் நம்மளோட எல்லாத்துலயும் அழகா தெரிவாங்களாம். வெற்றியா இருக்கிறது வேற, எந்த குறையும் இல்லாம ரொம்ப அழகா தெரிவோம்னு ஞான சம்பந்தர் பெருமான் இந்த திருக்கடைக்காப்புல சொல்றாங்க. இத நம்ம பின்பற்றி இந்த மறைக்காட்டு திருமறைக்காடு தலத்தை நம்ம போய் தரிசிச்சு அடியவர்களான நாம அங்க இருந்த அந்த மறைக்காட்டு பெருமான், யாழை முடித்த அம்மை, அப்புறம் இந்த பெரியவங்க நிறைய பேர் போயிருக்கிறாங்க. அவங்க காட்டின பாதையில் நம்ம சிவன் அடியார்களா நம்ம சென்று பாடி நம்மளும் சிவபெருமானின் அருளை பெற்று ஞான சம்பந்தருடைய அருளை பெற்று நம்ம வாழ்க்கையை அழகாக ஆக்கி அழகாக நம்ம மற்றவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சிவபெருமான் நமக்கு ஞான சம்பந்தர் மூலியமாக கொடுத்த ஒரு திருப்பதிகமாக இது உணரப்படுகிறது. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார்களுக்கும் நன்றி. திருச்சிற்றம்பலம்.